திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்மகிட்ட ஒரு முக்கியமான டீம் ஒருத்தவங்க இருக்காங்க. வர்ற 30ஆம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துடைய பேரே ரொம்ப வித்தியாசமான பேர். என்னன்னா, இயற்கையின் மிக அற்புதமான ஆச்சரியமான படைப்பு மனிதர்கள் தான். இந்த மனிதர்கள்னு சொல்லும் பொழுது அதில் பல வகை, அதில் வந்து ஏகப்பட்ட சமூகங்கள், அவங்களுடைய சிந்தனை, இது மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் நிறையா இருக்கும். ஆனால் மனிதர்கள்னு ஒரு டைட்டில் காமனாக வச்சு ஒரு படம் வந்து பண்ணியிருக்காரு. வணக்கம் ராம் இந்திரா. வணக்கம். ஸோ ராம் இந்திரா தான் வந்து படத்துடைய இயக்குனர். அண்ட் இந்த படத்தில் நடித்தவர்கள் 2 பேர் வந்திருக்கிறாங்க, அர்ஜுன் தேவ் அண்ட் கபில். எல்லாருமே வந்து ஆக்சுவலாக என்னன்னா, ராம் இந்திரா, அர்ஜுன் தேவ், கபில்னு அப்படின்னு 3 பேரை சொல்லும்போது இவங்கெல்லாம் வடநாட்டிலேருந்து வந்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து யோசிக்க வைக்குது. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம ஊர் மாதிரி இல்லையே பேர் அப்படின்னு. ராம் இந்திரான்னு நான் வந்து இப்போ கிட்னா ஸ்டேட் அப்படின்னு திண்டுக்கல்லேருந்து எப்படின்னாரு. ஸோ வணக்கம் சார். ஸோ திண்டுக்கல்லேருந்து ராம் இந்திரா. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் பற்றி சொல்லுங்கள், மனிதர்கள் அப்படின்னு வச்சது? ஓகே சார், இது வந்து எப்படின்னா, இந்த கதையை ஆரம்பித்ததுலேருந்தே வந்து ஒரு சின்ன ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது திண்டுக்கல்ல கொரோனா டைமில் வந்து நம்ம ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை அப்சர்வ் பண்ணி அந்த கதை வந்து இயல்புலேயே அது தன்னைத்தானே உருவாக்கி வருது. அப்படி வரும்போது இந்த கதையை எந்த மையக்கருவாக வச்சுக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து மனித குணாதிசயங்களையும் மனித நுண் உணர்வுகளையும் அதில் இருக்கக்கூடிய உணர்வு சிக்கல்களையும் அடிப்படையிலே வந்து மனிதர்கள் என்னவா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உச்சநிலைக்கு அது வருது. அப்போ மனிதர்கள் அப்படின்ற டைட்டில் வந்து ஒர்க்கிங் டைட்டிலாக நம்ம மனிதர்கள்னு வச்சு நான் எழுத ஆரம்பிக்கிறேன். ஆனால் அதை வந்து மாற்றவே முடியல கடைசி வரைக்கும். அப்போ இதுதான் வந்து சரியான ஒரு கச்சிதமான ஒரு டைட்டிலாக இருக்கு. மனம் ஒரு குரங்குங்கிற மாதிரி அவ்வப்போது சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் மனிதர்களுக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் எழுதும்போதே ஃபிக்ஸ் பண்ண ஒரு விஷயத்தை டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படியே. ஆமாம், அது வந்து அது தன்னைத்தானே அதை மாற்றிக்க விரும்பலை, வேண்டாம். சரி, இந்த கதையில் ட்ரெய்லரில் நான் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அதான் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது நான் யோசித்தேன். அதாவது நம்மக்கிட்ட ஊட்டி மலை இருக்குது, கொடைக்கானல் மலை இருக்குது, சிறுமலை அப்படின்னு சொன்னனால ஆஹா திண்டுக்கல் பக்கத்தில் சிறுமலை, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக பார்த்தா இயக்குனர் வந்து திண்டுக்கல்லேருந்து வந்திருக்காரு. ஸோ இந்த கதைப்படி வந்து அந்த காரில் ட்ராவல் ஆகிறதோ இல்லை அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கும் போது அந்த ஷார்ட் காமிக்கிறப்போ வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்ததா, இல்லை ஏதாவது வேணுன்ட்டே வந்து அடிச்சிட்டாங்களா, இல்லை இவங்களை தேடி யாராவது வராங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாக தான் இருக்குது படத்தில். அது ட்ரெய்லரில். ஸோ படத்தில் தான் நீங்கள் ரிவீல் பண்ணுவீங்க. அப்போது ஏதாவது ஒரிஜினல் இன்சிடென்ட் தான் நடந்தது? இல்லை, ஒரிஜினல் இன்சிடென்ட்னா முழுக்க எப்படி நீங்கள் திண்டுக்கல்ல இருக்கிறதுனால நீங்கள் சிறுமலை போயிருப்பீங்களே. நம்ம போர் அடிச்சாவே சிறுமலைக்கு ஏறுற மாதிரி தான். அப்போ அதான் விஷயம். அவர் போர் அடிச்சப்ப எப்பயோ ஏறினப்ப நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கே கதையாக உருவாகிருக்கு. அப்போ அது என்ன நடந்தது? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? நம்ம நண்பர்கள் வந்து எக்கச்சக்கமாக இருக்காங்க. 50, 60, 100 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கதைப்படி காரில் எடுத்திருக்காரு, அநேகமாக ஒரு லாரியில் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஏதாவது நடந்திருக்கா? போய் ஏதாவது மாட்டிக்கிட்டது? இல்லை, அந்த மாதிரி அதாவது ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்கள்ல சார், ரொம்ப இப்போ எனக்கு இயல்புலேயே அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சூழல் வந்து எனக்கு நடந்ததே இல்லை. ஆனால் நண்பர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான இன்சிடென்ட்ஸ். இப்போ என்னை விட்டுட்டு போகிறப்ப அவங்களுக்கு ஏதாவது நடக்கும். நம்ம ஒரு பாசிட்டிவ் ஜோன்லேயே வந்து மாட்டிக்கிறதுனால வந்து நமக்கு அந்த சிக்கல்கள். பொதுவாக இயக்குனர்கள் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அது தனக்கு நடந்ததுன்னு அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நண்பர்களுக்கு நடந்தது, எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்கவே இல்லை அப்படின்னு. எதுக்காக நான் அதை கேட்டேன் அப்படின்னா, இப்போ எப்பவுமே வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது இல்லை, அந்த இன்சிடென்ட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் ஆயிருந்தீங்கன்னா அதை இன்னும் சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது அங்கே நீங்க இருந்திருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து பாக்குற ஒரு சார், நீங்க சொல்ற கரெக்ட். இப்ப நான் திண்டுக்கல்ல இருந்திருக்கேங்கிறதே அதுக்கான ஒரு போதுமான ஒரு அளவா நான் போன்ல கேட்டு எல்லாத்தையும் இருக்கு. இல்ல ஒரு போன் அப்படின்னா அந்த போன் பண்ணிருக்காங்க, போன் பண்ணனே என்னடா நடந்தது, இப்படியா நடந்தது, இது எழுதிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிதான் அப்போ நண்பர்கள் நடந்ததுதான் நீங்க எழுதிருக்கீங்க. இல்லை, அதுதான் சார். அது நீங்கள் அந்த கார் ட்ராவலை மட்டும் சொல்கிறேன். நான் கார் ட்ராவல் பொதுவாக வந்து இப்போ ஒரு 100 சம்பவங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். சில விஷயங்கள் நமக்கு நடந்திருக்கும், சில விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்திருக்கும். இதெல்லாம் கலந்து நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்களோட பாதிப்பு தானே கதை. அந்த திண்டுக்கல்காரங்கிறத ப்ரூவ் பண்ண சம்பவங்கள் நடந்திருக்கு சார், தரமான சம்பவம் சார் அப்படின்னாங்கல்ல. ஸோ இந்த படத்தில் வந்து கேஸ்டிங் என்னன்னு பார்க்கும்போது, இப்போது வணக்கம் அர்ஜுன் தேவ் அண்ட் கபில், அவங்க 2 பேரையும் பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரியா? அதாவது என்னென்னா, சாதாரணமாக வந்து டூர் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான்னு வச்சுங்களேன், முன்னாடிலாம் வந்து ட்ராவல் பண்ணுறவங்கள்ட்ட நமக்கு அந்த பயம் இருக்காது. இப்போ உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு போனாலே எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது.
ஏன்னா உங்களுடைய முகம், அந்த அமைப்பு, உங்களுடைய பார்வை இதெல்லாம் பார்க்குறப்ப இல்லை இவர் எங்கேயாவது போய் மலையிலேருந்து நம்மளை தள்ளிடுவாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. எப்படி இந்த கதைக்குள்ளே நீங்கள் வந்தது? எனக்கு அவருக்கு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் மூலமாக தான் எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா? மியூச்சுவல் ஃப்ரெண்ட் தெரிஞ்சு எனக்கு அவர் தெரியும். அவருக்கும் இவர் 2 பேரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் மீட் பண்ணிக்கிட்டது இல்லை. ஷார்ட் ஃபிலிம்ல 2 பேரும் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்போ பண்ண முடியாமல் போனதுனால ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் ஒரு கதை ரெடி பண்ணி ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காரு. நீங்க போய் பாக்குறீங்களா? அவரை போய் பார்த்ததில்ல. அப்போ அவர் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து ஒரு ஆடிஷன் பண்ணாப்புல. ஆடிஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் 2 நாள் கழிச்சு கதை சொன்னார். கதை சொல்லும்போது எனக்கு ஒரு கேரக்டர் பிடிச்சிருந்தது. நான் ஆனால் அந்த கேரக்டர் பண்ணணுமா அப்படின்னு நானே தான் கேட்டேன். சரி யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப சரி அவங்க எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேன்றாங்க, நீங்களே பண்ணுங்க. அப்படிதான் நான் உள்ள வந்தேன். சூப்பர். ஸோ அர்ஜுன் தேவ் நீங்கள்? நான் அந்த டைமில் வந்து நான் ஒரு சினம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன். சினம், ஆமாம். அதில் வந்து ஒரு கோ டைரக்டராக அபிஷேக்னு ஒருத்தர். அபிஷேக்கும் ராமும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அவர் என்ன இங்கே இவர்கிட்ட ரெஃபர் பண்ணார். அதுக்கப்புறம் நான் இங்கே ஆடிஷன் பண்ணேன். ஏன்னா என்ன வேற ஒரு கேரக்டருக்கு என்ன ஆடிஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு தீபன் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஓகே. ஸோ அந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்போ பண்ணும்போது? பண்ணும்போது ஏதாவது தெரிஞ்சுதா? அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி, அதாவது நான் இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இதே மாதிரி இருந்தார் அப்படின்னு சொல்லி? இல்லை அந்த மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு 20 நாள் ரிஹர்சல் பண்ணுவோம். 20 நாள் ரிஹர்சல்? ஓகே. ஷூட் ஒரு 20 நாள் போச்சு, ரிஹர்சல் ஒரு 20 நாள் போச்சு. ஸோ அந்த ரிஹர்சல்லே எங்களுக்கு வந்து அந்த கேரக்டருக்குள்ள எப்படிலாம் இன்டெப்த் போகணும், எவ்வளோ அளவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்ரிடே காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்களே ஆக்டர்ஸ் எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்ததுக்கப்புறம் டேரக்டர் கூட சேர்ந்து அதையே திருப்பி பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்லுவார் இந்த இடத்துல இது இப்படி பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொஞ்சம் இப்படி பண்ணிக்கலாம். நல்ல விஷயம். ஆக்சுவலாக ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரிஹர்சல் பண்ணுறது அப்படிங்கிறது, இன்றைக்கி வந்து வெற்றிமாறன் சார் கூட வந்து சமீபத்தில் சேர்ந்த அவர் படங்கள் எல்லாத்துக்குமே ரிஹர்சல் பார்ப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி ரிஹர்சல் பண்ணி பார்க்குறதுங்கிறப்பே ஒரு பர்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது என்னென்னா அந்த பயம் இருக்கும்ல, ஒருத்தருக்கு ஒரு பயம் இருக்கும், இது தெரிஞ்சிருமாடா அப்படிங்கிறதுக்கு. இப்போ அவங்க மலருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது டைலாக் பேசும்போது அந்த ஒரு பயம் இருக்குது. அதை வந்து காமிக்கணும். அதை ஃபஸ்ட்டு வந்து முகத்தில் காமிக்கணும். அப்போ நீங்கள் அந்த காருக்குள்ளே 4 பேர் உட்காந்து பேசுகிற ஒரு ஷாட்டுங்கும் போது அதை ரிஹர்சல் பண்ணும்போது ஒரு வித்தியாசமாக இருக்கும். பட் அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? நீங்கள் வந்து யார்ட்டையா உதவி இயக்குனராக யார்ட்டையாவது? உதவி இயக்குனராக இருந்தேன் சார். ஆனால் ஃபீச்சர் ஃபிலிமில் ஒர்க் பண்ண முடியல, அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. ஜெயின் ஒரு அண்ணன், அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ரிஸ், கமர்ஷியல் டாக்குமெண்ட்ரிஸில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கேஜி வேல்முருகன் சொல்லி அண்ணன், அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தேன். ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் ஒர்க் பண்ணேன். ஃபீச்சர் ஃபிலிமில் ஒர்க் பண்ணதில்லை. ஒன்றும் பரவாயில்ல. ஆனால் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஷார்ட் ஃபிலிமாக நம்ம ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். 3 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிருக்கீங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமில் இவங்களில் யாராவது கேஸ்ட் பண்ணிருக்கீங்க? அதான் இவர் வந்து என்னோட செகண்ட் ஷார்ட் ஃபிலிம் நடிக்க வேண்டியது அந்த டைம் அடிச்சு ஒரு வேற ஒரு கெட்டப்ல இருந்தா. ஃபீச்சர் ஃபிலிம்ல மிஸ் ஆகலாம், ஷார்ட் ஃபிலிம்லேயே மிஸ் ஆகிட்டீங்க. அதில் மிஸ் ஆகும் தான் இதில் வந்திருக்காரு சார். அப்போ வேற ஒரு கெட்டப்ல இருந்தாங்க. கபிலோட அடந்தர் கெட்டப் என்ன மாதிரி இருக்கும்? இதுவே ஒரு பயங்கரமாக இருக்கு. அதுக்கு அந்த இது தேவைப்படாமல் இருந்தனால இன்னொரு நாள் பார்க்கலாம். வாவ், கபில் அது ஒரு வித்தியாசமாக தான் இருப்பார் இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அது அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணல அவர்? ஆமாம், அதில் ஒர்க் பண்ணல. அண்ட் அவரும் ஒர்க் பண்ணதில்லை. வேற யாராவது இந்த படத்தில் நடிச்சவங்க உங்களுடைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்காங்க? இல்லை, அது மாதிரி யாரும் இல்லை. மொத்தம் எத்தனை கேரக்டர் சார்? மெயின் கேரக்டர்ஸ் மொத்தம் 5 கேரக்டர்ஸ். அந்த காரில் இருக்க அந்த 5 பேர்? 5 பேர் தான் வந்து லீடான. ஓகே. எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ இதில் வந்து ஒருத்தர் வந்து கபில் அர்ஜுன், இன்னும் மிச்சம் 3 பேர்? மிச்சம் 3 பேர் வந்து தக்ஷான்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவர் சதீஷ் அப்படின்ற கேரக்டர், அவரும் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் குணவந்தன் அப்படின்னா அவர் மனோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப பயந்த சுபாவமான ஒரு கதாபாத்திரம். சாம்பசிவம், அவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் கூட, ப்ளஸ் வந்து ஆக்டர். அவர் தான் கொஞ்சம் ஏஜான பர்சன் இந்த 5 பேரில் வந்து. 5 பேரில் சில்லி ஓல்ட் மேன் இல்லை, அது எப்பவுமே அந்த ஒரு கூட்டத்தில் ஒரு வயசானவர் ஒரு அதாவது இந்த முதல்வன் படத்தில் அந்த டைலாக் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு முதிர்ச்சியான ஒருத்தர், ஒரு இளமையான ஒருத்தர், அப்போதான் முடிவு நம்ம சரியா எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு 5 பேர் கூட்டணியிலேயே வந்து கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சன். ஸோ இதில் ப்ரொடியூசர் வந்து சொல்லும்போது நீங்கள் அவர் பேர் வந்து சாம்பசிவம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வேற யாரும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு? இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் வந்து அண்ணன் ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் அவர் தான் ப்ரொடியூசர். அவர் தான் வந்து முக்கியமாக இதை இனிஷியேட் பண்ணி ஆரம்பிச்சது. இந்த படம் நிகழ்ந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு இதுதான். ஒரு நாள் இரவுல டிசைட் பண்ணப்பட்டதா? அதேதான். எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
எல்லாம் ஒரு 7-8 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்த்தேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் பார்க்குறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கோம், இண்டிபெண்டண்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அது என்ன பட்ஜெட் எப்படி அதெல்லாம் ஐடியா சொன்னேன், இப்படிலாம் இருக்குண்ணே ஐடியா அப்படின்னே. உடனே பேக்ல இருந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு, வேலையை ஆரம்பி நான் மீதி தர்றேன் அப்படின்ட்டாரு. இஸ் தேர் எனி பாசிபிலிட்டி டு ஹேவ் a mutual friendship with ராஜேந்திர பிரசாத்? ஏன்னா அதாவது என்னன்னா, சார் வாட் இஸ் அ ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் சார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரே கிடைக்க மாட்டேங்கிறார் சார். அவரும் வந்து கதை கேட்டுல நானும் இதை தான் நினைச்சேன் அப்படின்னு போயிடுறாரு. ஸோ அதனால் ராஜேந்திர பிரசாத் மாதிரி ஒருத்தர் வந்து அதான் அந்த ஒருத்தர் இனிஷியேட்டிவ் இருக்குல்ல, அதுதான் சினிமா. அந்த சினிமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அந்த ஒருத்தர் வந்து ரெடி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்காக நான் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, அவர் சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த நண்பர்களே வந்து நான் ஒரு 5 லட்சம் தரேன், நான் ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணுறேன். இப்படியே வந்து அது கிரியேட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு யூகேல இருக்கும் அங்கிட்டு எல்லாரும் இது ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் இல்லை, யூகே யூஎஸ்ஏன்னு எல்லா இடத்துலேருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விஷயம். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஒரு க்ரௌட் ஃபண்டடாக பண்ண ஒரு விஷயம். நல்ல முயற்சி, அருமையான முயற்சி. அண்ட் இந்த படத்தில் வந்து அந்த த்ரில்லிங்கான செக்மெண்ட் மட்டும்தானா, இல்லை அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வந்து ரொமான்டிக் போர்ஷனு கதை அந்த மாதிரி ஏதாவது? ரொமான்ஸ் எல்லாம் துளியும் இல்லை சார் இதில். அதாவது பெண் கதாபாத்திரமே இதில் வந்து இல்லை. அதனால வந்து பெண் கதாபாத்திரம் இல்லையா, இதை சொல்லவே இல்லையே. அப்போ அந்த டயலாக்ல வரக்கூடிய அந்த மலர் யாரு? அது டயலாகா தான் சார் இருக்கும். அது டயலாக் தானா? அது என்ன அப்போ போன்லயாவது வாய்ஸ் வருமா? இல்ல அதுவும் கிடையாது. அதை நீங்க வந்து பாத்துக்கங்க. ஸோ முழுக்க ஆண்கள் மட்டுமே இருக்கக்கூடிய படம். ஆமா, அதாவது இட்ஸ் a bachelor film. இல்ல ஏன் அதுவே ரொம்ப புதுமையான ஒரு விஷயம் இல்ல. அதாவது ஹீரோயின் கிடையாது, பெண் கதாபாத்திரம் கிடையாது. பெண் கதாபாத்திரம் எங்கேருந்து அப்புறம் எல்லாம் சேர்ந்து காசு போடுறது இல்லை, அது வந்து எல்லாரும் இனிஷியேட்டிவ் எடுத்து எல்லாரும் பண்ணிட்டீங்க. ஆனால் அது எப்படி அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்க வந்து ஹீரோயின் இல்லாமல்? எப்படி அது மார்க்கெட்டில் வந்து இப்போ நம்ம போகும்போது ஒரு பாட்டு வேணுமே சார் அப்படிங்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் கேட்குறது, ஒரு ஓடிடியில் காமிக்கணும்னா அவங்க வந்து என்ன சார் ஒரு பாட்டு இல்லை, ஒரு ஃபீமேல் கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதுவே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குமே. இல்லை ஆமாம் சார், நமக்கு ஒரு ஒரிஜினலாக ஒரு ஃபிலிம் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம மைண்ட் செட்டாக இருந்தது. அது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறதுனால அந்த தலையீடுகளும் இல்லை. ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா சாங்ஸ் வைக்கலாம், இல்லை இந்த கமர்ஷியல் விஷயங்கள் வந்து சேர்த்து பண்ணலாம் அப்படின்றது இருக்கும். நமக்கு அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லை. ஃபுல் ஃப்ரீடமாக வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து இப்போ நாங்கள் ஓவியக் கல்லூரி நம்ம மைண்டில் இருக்கிறது கேன்வாஸில் பெயிண்டிங்காக பண்ணுற மாதிரி இந்த படத்தையும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தை அந்த ஸ்டோரி போர்ட் டிசைனிங்லாம் நல்லா வந்துருக்கும். ஸ்டோரி போர்டு நானே உங்களுக்கே தெரியும், ஏன்னா இது இந்த ஷாட்டிங் தான் கேமரா வைக்கணும் அப்படின்னு. இல்லை ஏன்னா ஒரு படத்துக்கு முக்கியமாக பேசப்படுறது ஸ்டோரி போர்டுன்னு. அது கண்டிப்பாக சார், ஆனால் எல்லா படங்களுக்கும் அது தேவைப்படுறது இல்லை. இப்போ நான் இந்த படத்துக்கு ஒரு 2-3 தடவை முயற்சி பண்ணேன். ஆனால் வந்து அது இந்த படம் அதை எடுத்துக்கல, இது தேவைப்பட்டு வரல. ஏன்னா இது ஒரு டாக்குமெண்ட்ரி டைப் ஆஃப் ஷார்ட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணதுனால ஸ்டோரி போர்ட் பண்ணால் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதனால் வந்து அதை 2-3 தடவை முயற்சி பண்ண தவிர்த்துட்டேன். அதுதான் படத்துக்கும் நல்லதாக அமைஞ்சிருக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் ஹீரோயின் இல்லைன்னு சொல்லும்போது கபில் அண்ட் அர்ஜுன் தேவ், உங்களுடைய என்ன ஓட்டம் எப்படி இருந்தது? இல்லையே, அதான் என்னன்னா மச்சி படத்தில் நான் இருக்கேன் ஓகே எனக்கு அந்த கேரக்டர் தானே. அப்புறம் டக்குன்னு கபில் யோசிச்சிருவாப்ல, ஐயோ தெரியாமல் அந்த கேரக்டர் கட்டணும், அந்த கேரக்டர் ஹீரோயின் இல்லையாமே அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி ஏதாவது யோசனை இருந்தது? அது மாதிரி இல்லை, இந்த படத்துக்கு ஹீரோயின் தேவை இல்லை, இந்த கதைக்கும் ஹீரோயினுக்கும் சம்மந்தம் இல்லை. சாதாரணமாக நடிக்கிறவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்ல, நம்ம தான் லீடு அப்படின்னா அது ஒரு இது இருக்கும். 5 பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் ஓல்டு மேன் சாம்பசிவம் அவர் விட்டுருங்க, மிச்சம் 4 பேர். அந்த 4 பேரில் ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில், நான் அப்போயே சொன்னேன் இது கேட்கவே இல்லை, நம்மளே எவ்வளோ நேரம் காரில் உட்காந்துருக்கிறது, அந்த சாம்பசிவத்துக்கு பதிலாக அங்கே ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டை நீங்கள் பேசிக்கிட்ட விஷயங்கள் உண்டு? அந்த மாதிரி அந்த மாதிரி ஹீரோயின் நிறைய பேசியிருக்கீங்களா? அதான் அர்ஜுன் தேவ் சொல்றதை பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேசுறீங்க. அப்போ ஆன் ஸ்கிரீன் தான் ஹீரோயின் இல்லை, ஆஃப் தி ஸ்கிரீன்ல அந்த ஹீரோயின் இல்லை. அப்படி வா கபில். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் அவங்க ஷார்ட் முடிச்சுட்டு கிளம்பணும்பா எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டீங்களா? அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு அங்கே ஒரு வீடு ரூம் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஓகே, அங்கதான் நாங்க ஏடிஸ், கேமரா டிபார்ட்மெண்ட், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ஒரே வீடு, எல்லாமே ஒரே வீடு. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு அதே மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது, நல்ல அனுபவம் அது. ஆக்சுவலாக என்னன்னா
இந்த மாதிரி எல்லாம் டீம் ஒர்க்காக இருக்கும்போது, முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தாங்க, சினிமா அப்படி தான் உருவாச்சு. இப்போ தான் எல்லாரும் வந்து தனித்தனியாக ரூம் வேணும், ஸ்டார் ஹோட்டல் வேணும், அப்புறம் அது வேணும் இது வேணும்னு கேட்குறது எல்லாமே மாறுறது. காலகட்டங்கள் மாறுது இன்றைக்கி. அப்புறம் அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்னுவாங்க. எனக்கு அங்கே எதுக்கு ப்ரைவசின்னு எனக்கு இன்ன வரைக்குமே தெரியல. ஆனால் இருந்தாலுமே அந்த மாதிரி டீமாக இருக்கும்போது ஒரு பயங்கர என்ஜாய்மெண்ட் இருக்கும். அப்புறம் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இல்லை டேரக்டர் வந்து சார் அவருக்கு சொல்லியாச்சா நாளைக்கு காலைல ஸ்டார்ட் இருக்குன்னு அப்படிங்கிறதுக்கு, ஏய் அந்த ரூமில் தான் இருக்கேன் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறது. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு மிங்கிள் ஆகிறதுக்கு நல்ல ஒரு இடம். சூப்பர். அண்ட் இந்த படம் வந்து இப்போ நீங்கள் அந்த ஒரு மலை மேலே ஏறுறது ஒரு 5 பசங்க அப்படிங்கும்போது எங்கேயாவது வந்து இப்போ இந்த மஞ்சுமேல் பாய்ஸ் எல்லாம் வந்து இதே மாதிரி ஒரு ட்ரிப்பு போகிறாங்க. அந்த ட்ரிப்பு போனப்போ நடந்த ஒரு விஷயம் தான் மஞ்சுமேல் பாய்ஸில். அதோடைய ரெஃபரன்ஸோ இல்லை நீங்கள் எழுதும்போதோ அது இந்த படம் எழுதும்போது அந்த படம் வந்துருச்சா, ஏதாவது அதுக்கு இதுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஒரு தாட் இருந்ததா? இதை நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் சார் அவங்க படமே ஷூட்டு இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நமக்கு அப்புறம் தான் அந்த படம் வந்தது. நம்ம பொறுமையாக நம்மளுடைய, ஏன்னா க்ரௌட் ஃபண்டரில் பண்ணுறோம், அது கொஞ்சம் அமௌண்ட் வர ரெடி பண்ணி தான் நம்ம வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்த்து கொண்டு வர வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் பார்க்கும்போது அது ஒரு சிலருக்கு அந்த ஒரு சின்ன ஒரு, ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து மைண்டில் வரும், ஆனால் சம்மந்தம் இருக்காது. அதை பார்த்து பண்ண மாதிரியோ இல்லை இதுக்கும் அதுக்கும் நேரடி தொடர்போ அப்படி இருக்காது. அது வேற ஒரு தளத்தில் இருக்கும், இது வேற ஒரு தளத்தில் இருக்கும். இல்லை அது கரெக்டாக. நான் என்ன நினைக்கிறேன்னா, அது சமயத்தில் வந்து ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து நிறைய ரைட்டர்ஸ்க்கு தோன்ற ஒரு காமனான விஷயம்னு வச்சுங்களேன். சமீப காலமாக தான் வந்து இந்த ட்ரிப்பு போகிறது அப்படிங்கிறது பயங்கர ஃபெமிலியர் ஆகுது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ட்ரிப்பு போகிறது அப்படின்னு. அந்த வகையில் வந்து மஞ்சுமேல் பாய்ஸும் வந்து அப்படி தான் பண்ணாங்க. ஒரு ட்ரிப்பு போகிறது அங்கே மாட்டின்னு, அது கொடைக்கானல் அது சிறுமலை, ரெண்டும் பக்கத்து மலை. இருந்தாலும் வந்து இந்த மாதிரியான கதைகளுக்கு வந்து கேமரா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ யார் அந்த படத்துடைய கேமராமேன் வந்து அஜய் அப்ரஹாம் ஜார்ஜ். அவர் என்னுடைய நண்பர் தான். அவர் பிசி ஸ்ரீராம் சார்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தார். கிரேட். இருட்டை காமிக்கும் போதே நினைச்சேன். அவருக்கும் இது முதல் படம். சூப்பர். அப்போ நம்ம இந்த ஃபிலிம் பண்ணும்போதே நிறைய கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஃபுல்லாக அதை நைட்லேயே வந்து ஸ்டோரி ட்ராவல் ஆகுது. எப்பவும் வழக்கமாக படங்கள் நைட்டில் இருக்குன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும், ப்ளஸ் கலர்ஸ் வந்து இருக்காது, ப்ளூஷாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு இருக்கக்கூடாது, ஃபுல் டெப்த்தில் கலர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிறைய ஸ்டடி பண்ணோம். லைட்ஸ் அண்ட் கலர்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணிட்டு இது ஒரு கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக ட்ரீட் பண்ணோம். ஓகே. அவர் பேர் என்ன? அஜய் அப்ரஹாம் ஜார்ஜ். ஓகே, அருமை. அவருக்கு தான் முதல் படம். அவருக்கு முதல் படம். எங்கள் டீம் ஒரு 90% இதுதான். எல்லாம் எடிட்டிங் வந்து தின்சா அப்படின்னு சொல்லி, அவரும் என்னுடைய நண்பர் தான். அவரு வால், ஜிப்சி, ஜெயில் அந்த படங்கள் வால் ஜிப்சி பண்ணியிருக்காரு. ஆமாம். இல்லை அதுல எல்லாம் உதவியாளராக இருந்திருக்காரு. ஜிப்சி எல்லாமே நல்ல படங்கள், அருமையான படங்கள். ரேமண்ட் எரிக் கிராஸ்டா அவர்கிட்ட வந்து உதவியாளராக இருந்தார். அவரும் ரொம்ப தீவிரமான சினிமா மேலே. ஸோ நீங்கள் படம் இப்போ எடுக்கிறப்போ வந்து நீங்கள்லாம் யாரோட ஃபேன்ஸு? அது ஏதாவது ஒரு காமன் ஃபேக்டர் ஒன்று இருக்குமே இல்லையா? இல்லை அப்படிலாம் இல்லை சார். நம்ம டைரக்டர் ஃபேன்ஸ். நான் இரானியன் மூவி மட்டும்தான் சார் பார்க்குறேன். இல்லை தமிழ் படம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு வாங்கலாம், அந்த மாதிரி தான். இரானியன் ஃபிலிம் டைரக்டரா சார்? சொல்லுங்க சார். சொல்லுங்க, யார் தமிழ் படங்கள்லாம் பாக்குறீங்களா? இல்ல சார், அதெல்லாம் இப்ப தமிழ் படம் பார்க்காம எப்படி சார் நம்ம இங்க இருக்கக்கூடிய? அப்ப ஏதாவது தமிழ் படத்துல ஒரு கதாநாயகன் சார் பாலுமேந்திரா சார். அருமை. பாலுமேந்திரா சார் தான் எனக்கு ஒரு குருநாதரா நான் நினைக்கிறேன். அது போக அதான் நிறைய படங்கள்ல இப்போ அமீர் சார் இருக்காரு, ராம் சார். சரி, கிட்டத்தட்ட நான் அந்த ட்ரெய்லர்ல பார்த்த ஷார்ட்லேயே சொல்லணும்னு நினைச்சேன். அவைலபிள் லைட்ல படம் எடுக்கிறதுன்னு அதில் அந்த காருடைய ஹெட்லைட்டுடைய டோன்லேயே வந்து அவங்க முகத்தெல்லாம் காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை காமிச்சிட்டு அதை அப்படியே ஷூட் பண்ணுறது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டலில் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேட்டரில் பார்க்குறப்போ வந்து நல்லாவே தெரியும் கிளாரிட்டி. முன்னாடி நீங்கள் வந்து ஃபிலிம் ரோலில் பண்ணும்போது அந்த லைட்டு போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் இருட்டாக இருக்குன்னு சொல்லி காப்பியை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, லைட் இல்லை அப்படின்னு சொல்லி. பிசிசிஆர் பண்ண படம் தான் அது. அதை அனுப்பிச்சிட்டு அது இதயத்தை திருடாது தெலுங்கில் இருந்து இங்கேருந்து அனுப்புனாங்க. அந்த படத்தை அனுப்பினோன்னே ஒரே இருட்டாக இருக்குது, செக் பண்ணி அனுப்புங்க. இவங்க திருப்பி அந்த பொட்டி எடுத்து செக்குடு அப்படின்னு போட்டு திருப்பி அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தெலுங்கு சினிமாவில் தெரிஞ்சது பி ஸ்ரீராம் சார்னா அவைலபிள் லைட்டில் ரொம்ப டல்லாக எடுப்பார், கதைக்கு என்ன லைட்டாக அவ்வளோதான், ரொம்ப பளிச்சுன்னு இந்த டியூப்லைட் போட்ட மாதிரி எடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அப்புறம் தான் தெரியுது. ஸோ அதுக்காகவே அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஃபேன் ஆகிட்டாங்க தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். இப்படி தான் எடுக்கணும் போல இருக்கு படம்னு. அவர் சொன்ன மாதிரி பாலுமேந்திரா சார் வந்து அவைலபிள் லைட்டில் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சினிமாட்டோகிராஃபர். அவர் அந்த காலத்தில் வந்து கோல்டு மெடலிஸ்ட் அவர் சினிமாட்டோகிராஃபியில். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது வந்து ஒரு கதையை யதார்த்தமாக சொல்வதற்கு
என்ன லைட்டு தேவையோ அதை வச்சு கரெக்டாக எடுக்கிறது. நம்ம டீல் பண்ணுறோம். என்ன சிரமமான சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணதெல்லாம் சிறுமலையில்? நீங்கள் சிறுமலை போனதில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்திச்சு அந்த சிரமமான சுச்சுவேஷன் நீங்கள் எப்படி நான் கேட்குறேன் பாருங்கள், வித்தியாசமாக கேட்குறேன். ராமேந்திரா இப்போ மாட்டுவார் இப்போ. இல்லை சார், அதை அப்படி ஓப்பனாக சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இப்போ படம் பார்த்தா இல்லையா, இப்போ சிரமமான சுச்சுவேஷன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கேட்குறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தது சார். என்னென்னா, இப்போ எனக்கு சொந்த ஊர் திண்டுக்கல்ன்றனால சுற்றி அது ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் எல்லா ஷூட்டும் பண்ணது. இப்போ மலைக்கேணி, வத்தலகுண்டு. இந்தியா பண்ணிட்டு இருக்கா? நம்ம ஊர் பையப்பா ஷூட்டிங் பண்ணுறாவோ அப்படின்னு சொன்னா இல்லை, இது ஸ்லாங் மட்டும் வேற. ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக திருநெல்வேலி போயிட்டீங்க. வாங்க, நீங்கள் வணக்கம், நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் நம்ம போய் அப்படி அதான் சொந்த ஊருக்குள்ளே எடுக்கிறது. அவங்க நிறையா பர்மிஷன்லாம் வாங்க தேவையில்ல, லைட்டாக கொஞ்சம் லோக்கலில் சொல்லிட்டானே இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், இந்த தெருவில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறது. ஆனால் அதெல்லாமே ஒரு சினிமாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட். இல்லை, கண்டிப்பாக சார். இப்போ நம்ம பெர்மிஷன் லீகலாக நம்ம வாங்கி தான் ஷூட் பண்ணோம். இருந்தாலும் அந்த இடையூறுகள் வரும்ல. இப்போ திடீர்னு வந்து நாங்கள் ஒரு ஷூட் லோ லோடர்ன்னு சொல்லி, அதுலேயும் திண்டுக்கல்ல இருக்கவங்கெல்லாம் எப்படின்னா, நான் பர்மிஷன் வாங்கி எடுத்தா கூட எங்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்க மாதிரி எடுத்துட்டு என்ன தம்பி ஏன் வீட்டு வாசல் எடுக்கிறீங்க, நீங்க என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னா, இல்லைண்ணே இந்த ரோட்ல பர்மிஷன், ரோடுக்கு பர்மிஷன் நம்ம தம்பி வீடு இருக்குல்ல அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஆமாம், அந்த மாதிரி வந்து திடீர்னு ஷூட்டை வந்து ஸ்டாப் பண்ண அதுக்குன்னு ஒருத்தர் வருவாரு, ஒரு பைக் எடுத்துட்டு ஒருத்தர். ரொம்ப அனுபவப்பட்டிருக்கீங்க. நான் எக்கச்சக்கம் பார்த்துருக்கேன் சார். அது அந்த ஊரில் ஷூட்டிங் அதுக்குன்னே ஒருத்தர், அது வரைக்கும் அந்த பைக்கை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதுக்குன்னு அந்த பைக் எடுத்து, என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, என்ன என்கிட்ட சொல்ல, என்ன ஷூட்டிங்கா, யார் அது அப்படின்னு. அதில் என்னன்னா, நீங்கள் ஹீரோயின் வேறு இல்லாமல் எடுக்கிறீங்க, வந்தவருக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அட்லீஸ்ட் அவங்களே சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு போயிருப்பாரு. அதனால தான் போயிட்டு போங்கப்பா, நீங்க என்ன இப்படி எடுக்கிறீங்க, நான் என்னவோ எதிர்பார்த்து வந்தேன் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி இடையூறுகள்லாம் நிறையா. அந்த மாதிரி வந்து அதான் ஸ்டாப் பண்ணுவாங்க திடீர்னு, இல்லை என்ன பெர்மிஷன் இருக்கு அப்படி இப்படின்னு. அப்புறம் பார்த்தா தூரத்து சொந்தக்காரராக இருப்பாரு, மாப்பிள்ளை வேணையா, சரி நல்லபடியாக பண்ணுங்க அப்படின்ட்டு. இது எங்கேயாவது நடக்கும், ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும், அங்கே ஏதாவது ஒரு சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க. ரொம்ப தூரத்து சொந்தம் இல்லை, அங்கங்கே போனோம், ஏன் சொந்தக்கார பையனா நீ ஏன் அப்படின்னா. ஆனால் அது ஒரு ஜாலியாக இருக்கும் திண்டுக்கல்லை சுற்றி, இந்த சொந்த ஊரை சுற்றி படம் எடுக்கிறதுன்னு. பொதுவாகவே இயக்குநர்கள் வந்து அவங்க சொந்த ஊரில் ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு வழக்கமாக வச்சுப்பாங்க. ஏன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கும், தெரிஞ்ச இடங்களுக்கு போகிறதுக்கும், பழன ஆட்கள் இருக்கிறதுக்கும், பர்மிஷன் வாங்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக நிறைய இடத்துல போலீஸ் ஜீப் வந்துடும், வந்து தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து. ஏன்னா முகந்தெல்லாம் பார்த்தாவே ஒரு மாதிரி. அதில் சில அனுபவங்கள்லாம் இருக்குமே. நாங்கள் பண்ண ஒரு விஷயம், எக்ஸ்ட்ரா ரெடியாக வச்சுப்போம், போலீஸ் அப்படின்னா நேராக எல்லாம் காரில் உள்ள தூக்கி வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டு நாம அப்படி இல்லை, நம்ம அப்படி பண்ணல சார். ஏன்னா பெர்மிஷன் வாங்கியிருக்கோம், கரெக்டாக முறையாக தான் பண்ணுறோம். ஆனாலுமே வந்து அது ஒரு சிக்கல். அந்த லெட்டருங்க யார்கிட்ட சொன்னீங்க? நைட் டியூட்டிக்கு நாங்கள் வந்திருக்கோமே, நீங்கள் பகலில் யார்கிட்ட சொன்னீங்க? அந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோல் முடிஞ்சு வேற லிமிட் தாண்டுது தம்பி. ஆனால் அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். நமக்கு அப்போ தான் ஒரு பெரிய ஒரு புரிதல் ஏற்படும், எந்த ஏரியாவில் எப்படி எடுக்கணும் கிட்டத்தட்ட. ஆனால் அந்த படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவத்தை தரும்னா, நீங்களே நாளைக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணலாம். அதில் எனக்கு தெரியும் சார், இந்த ஏரியா வேறு லிமிட், அது வேறு லிமிட்னு இல்லை, அந்த அப்படிதான் சார் இருக்கு, அந்த மாதிரி தான் அருமை. ஸோ இந்த படத்தில் வந்து மியூசிக் எகெயின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு த்ரில்லிங்கான படம் அப்படின்னா அது மியூசிக் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மியூசிக் வந்து அனிலேஷ் எல் மேத்யூ அப்படி பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருக்கும் இது முதல் படம். எல்லாமே ஃபாரின் டைரக்டர்ஸ், ஃபாரின் பேரு தான் சார் அப்படி இருக்கு இல்லை. அதாவது அந்த ரஜினி சார் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி அந்த டிரைவர் பேர் நோ சொல்லுவார், நல்ல பேர் ராபின்சன் எஸ் சார் அப்படின்னா. அந்த மாதிரி எல்லாமே ஒரே ஆங்கிலோ இண்டியன் நேம்ஸ், ஃபாரின் நேம்ஸ், அது மாதிரி. அதான் பேரை கேட்டீங்கன்னா பாபநாசம், திண்டுக்கல் ஊர் பேரெல்லாம் வந்து இப்படி வரும். எனக்கு அது மாதிரி எதுவுமே தெரில. இது வந்து ஒரு ஹாலிவுட் நடிகர்களும் இயக்குநர்களும் டீமும் சேர்ந்த ஒரு தமிழ் படம் அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை. ஏன்னா பேர் பாருங்க, ராமேந்திரா, கபில்லாம் வந்து 1983 ஜெயிச்சதுக்கு அப்புறமே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க. நார்த் இந்தியாவில் கபில் சர்மாக்கு அப்புறம் சவுத்தில் வந்து நீங்கள் தான் கபில் தேவ் ஃபேன் அப்படி சொல்லுங்க. சூப்பர். அதுக்கப்புறம் பாருங்க அர்ஜுன் தேவ் இல்லையா. ஏன்னா நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய வில்லன் ஒருத்தர் இருந்தார், தமிழ்நாட்டையும் நடிச்சார், ராகுல் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பெரிய வில்லன் ஆர்டிஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு பார்க்குறது வந்து அர்ஜுன் தேவ்.
அதுக்கப்புறம் பாரு கேமராமேன் பேரை கேட்டா அதுவும் சொல்றாரு. அஜய் ஆபிரகாம் ஜார்ஜ், அதுவும் ஒண்ணு. இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் வந்து அனிலேஷ் எல் மேத்யூ. எடிட்டர் பேரும் அப்படிதான் இருக்கும், தின்சா. படத்தை சொன்னேன், என்ன எல்லாம் ஒரு தின்சா இருக்கீங்களே அப்படின்னால, சார் எடிட்டர் பேர் தின்சா தான் சார், என்ன சார் சொல்றீங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நல்ல டீம். ஆனால் எல்லாருமே வந்து ஒரு பெரிய அனுபவம் உங்களுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணுறப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்கில் ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது எல்லாம் அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேர்ந்து பண்ணுறது எல்லாத்துக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நாம் இந்த படத்தில் ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும். அந்த இன்வால்மெண்ட் வந்து எல்லார்ட்டையும் இருந்திருக்கப்போ எல்லாருமே அதை பக்காவாக பண்ணு. ஸோ அனிலேஷ் எல் மேத்யூ வந்து எங்க இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காரா? முன்னாடி ஒரு ஆந்தாலஜி ஃபிலிமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் போர்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிமாக இதுதான் ஃபர்ஸ்ட் படம். என்ன படம் ஆந்தாலஜி என்ன பண்ணியிருந்தாரு? ஆந்தாலஜி மலையாளம் ஃபிலிம்ஸ். ஸோ அவரு ஃப்ரம் எந்த ஊர்? அவர் வந்து பாலக்காடு. கேரளா. கேரளானா நமக்கு தெரிஞ்செல்லாம் பாலக்காடு, திருச்சூர், கொச்சின், அது ஓகே. அவரு பாலக்காடு. அவர் எப்படி லிங்க் உங்களுக்கு? அவர் வந்து ப்ரொடியூசர் பிரசாத் அண்ணா, அவரோட ஃப்ரெண்ட் அவரு. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எடிட்டரும் அதே மாதிரி உங்களுக்கு பழக்கமா? எடிட்டர் எனக்கு ஒரு 4-5 வருஷமாவே அவரும் நண்பர் தான். அது மாதிரி ஒரு அஜய் ஆபிரகாம் ஜார்ஜும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது இங்கே பிரசாத்தில் படித்தாப்புல. அப்போ இருந்து அவரும் நண்பர். அவர் கரெக்டான ஒரு சூழல் எல்லாருக்கும் எங்களுக்கு அமைஞ்சு வந்தது. இப்போ நம்ம படம் பண்ணும்போது அவர் எடிட் பண்ணுறதும் இவர் சினிமாட்டோகிராஃபி பண்ண ஒரு கச்சிதமாக அமைஞ்சது. ஸோ அந்த காலத்தில் வந்து பாலுமகேந்திரா சார் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க மணிரத்னத்தை பார்த்து, யார்கிட்டயாவது அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கியா? இல்லை சார். படிச்சிருக்கியா? இல்லை சார் அப்படின்னாரு. அவர் வந்து MBA கிராஜுவேட்டு. ஸோ அதனால் அதே மாதிரி இப்போ உங்களை யாராவது கேட்டாங்களா யார்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியா? இல்லை சார். படிச்சிருக்கியா? இல்லை சார், நான் ஆர்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி ஏதாவது உங்கள்கிட்ட யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா? இந்த படம் பண்ணுறிய தம்பி ப்ரொடியூசர் இப்போ சாம்பசிவம் சார், ராஜ் பிரசாத் சார், இவங்கெல்லாம் வந்து இல்லை சார், அவங்க யாரும் அந்த மாதிரி கேட்டதில்லை. ராஜேந்திர பிரசாத் அண்ணாவுக்கு தெரியும், நான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் படிக்கிறேன், அப்போ இருந்து தெரியும். அவரு அதே காலேஜா? அவர் அதே காலேஜ் இல்லை, ஏன்னா என்னோட சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபைன் ஆர்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணாரு. ஓகே, அந்த மாதிரி பழக்கம். இன்னொன்று எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு தானே. அப்போ அந்த கேள்விகள் இல்லை, எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி நல்லபடியாக பண்ணுவாங்க எல்லாரும். நல்லது. ஏன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் இந்த பணம் போடுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, தம்பி இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஒரு புது முயற்சிக்கும் புது இயக்குநர்களுக்கும் இந்த மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங்க்கும் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த ப்ரொடியூசர்ஸ், இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் ஃபாரின் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா உண்மையிலே பெரிய முயற்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் அவங்கள இந்த இடத்துக்கு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம காலேஜ் படிக்கும்போது நான் பேசிகிட்டு இருப்போம் சார், நம்ம படம் பண்ண டீ கடையில் பேசிகிட்டு இருப்போம், படம் பண்ணுவோம். இல்லை, அது மாதிரி எங்கிட்ட ஒரு இயக்குனர் வந்து இப்போ பேசினார். அவர் வந்து இயக்குனர் அரவிந்த்ராஜ் சார் வந்து பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், நாங்கள்லாம் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸாக படிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்னோடய ஃப்ரெண்டு தான் ஆவானந்த், 2 பேரும் ஒரே பேட்ச். அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டக்குன்னு உடனே ஒரு ஜெல் ஆகி அதுக்கப்புறம் கரெக்டாக இவர் படம் பண்ணுறாரு. நான் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணி இது பண்ணலான் இருக்கேன், இந்த மாதிரி நம்மளுடைய கதையவே இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்கிறாரு. அரவிந்த் நீ தான் டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த லெவலுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் காலேஜ் படிக்கும் போதே வந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து முக்கியமாக தரணிதரன், யுவராஜ் 2 பேரும் வந்து எனக்கு சினிமா மூலமாக தான் இவங்க எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்டாகவும் ஆகுறாங்க. அதாவது ஆரண்ய காண்டம் படத்தை பற்றி நான் அவங்கள்ட்ட எல்லாம் சொல்கிறேன். நான் தான் ஃபஸ்ட்டு அந்த படத்தை பார்க்குறேன். பார்த்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லும்போது அவங்க அந்த படத்தை பார்த்து ஆச்சரியமாகி அந்த சினிமா டேஸ்ட் வந்து ஒத்து போய் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. யார் சொல்றீங்க? ஏன் சார் புரியல? யார் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது? அதான் தரணிதரன், யுவராஜ், இன்னொரு யுவராஜ் இருக்காரு, சார்லஸ், மணி, நிறைய பேர். இவங்கெல்லாம் இந்த டீமில் என்ன இந்த டீமில் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ஓகே. ப்ளஸ் வந்து அசோசியேட் டைரக்டராகவும் தரணி. சூப்பர். வந்து எல்லாரும் எல்லா வேலையிலும் பார்த்து அந்த மாதிரி சேர்ந்து தான் படம். ஓவரால் அந்த ஃபிலிம் வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தரும் மக்களுக்கு? இல்லை சார், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட ஒரு டிராவல் 5 பேர் ஸ்ட்ரேஞ்சர்ஸா? மக்களுக்கு நான் யோசிச்சேன் 5 பேர், அதாவது 5 பேரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். இப்போ எனக்கு ஒரு லைன் தோணுது, சரி வேணாம் அது அப்புறம் சொல்லுவேன். ஸோ அந்த அதுதான் அவங்க ஒரு ட்ராவல் எப்படி இருக்குங்கிறது. ஒரு ஃபுல் நைட் ஒரு ட்ராவல் போகும். அந்த டிராவலில் அவங்க 5 பேருக்குள்ள ஏற்படக்கூடிய மன போராட்டங்களை இவங்களோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து அப்போ ஏதாவது ஒன் நைட் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கா சார்? அந்த மாதிரி ஒன் நைட் ஸ்டோரி தான் அது.
ஒன் நைட் ஸ்டோரியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான கதைகள் தான் இருக்கு ம். இங்கே. அதுலேயும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய கதை அளவு தான் இந்த படம். அப்படி பார்த்தா ரொம்ப சில சாதாரணமாக சிறுமலை ஏறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சாதாரணமாக அது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. ½ hour ஏறிடலாம். ஓகே, ஒரு முக்கியமான ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு ½ hour. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 6 hours நடந்த ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய மலை ஏறுறதுக்கு முன்னாடியே ஏறுறதுக்கு அப்புறமா படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆமா சார். இல்லை, படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க மலை ஏறினார்களா இல்லையா. இன்னொன்னு இது மலை ஏறினாலதான் மலை ஏறு. அது புரியுது எனக்கு இல்லையா. அது வேற போல. ராமேந்திர யோசிக்கிற ஐயோ சொல்லிட்டியே அப்படின்னு. அது ட்ரெய்லர்லேயே கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு அது ஓகே. ஆனால் இப்போ வேற இந்த படத்துல பாட்டுன்னு ஏதாவது பண்ணினீங்களா ஆமா சார், சார்? 2 பாட்டு இருக்கு. என்னென்ன பாட்டு? மீவிழி பார்க்குதே அப்படின்னு, யார் பிழைதான் இதுவோ அப்படின்னு 2 பாட்டு. ரெண்டுமே வந்து கார்த்திக் நேதா அண்ணன் எழுதியிருக்காரு. ஓகே, ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. இந்த பாட்டு யார் பாடியிருந்தது? கபிலன். ஓகே, அவர் 2 பாட்டையுமே வந்து கபிலன் 2 பாட்டுமே அவர் தான் பாடியிருக்காரு. அவங்க எல்லாம் எந்த ஊர் சார்? இதே ஊரா? கார்த்திக் நேதா அண்ணன் அதான் இங்கதான் அவர் பாடலாசிரியர். 96ல லைஃப் ஆஃப் ராம் நிறைய இல்லை அவரு லிரிசிஸ்ட் கேட்கல, பாடகர்கள். பாடகர் அவரும் கேரளான்னு நினைக்கிறேன். அதான் கேட்டேன். தமிழ் படங்கள் நிறைய பாடுறாங்க. இதுக்கு முன்னாடி பாடிருக்காரு பேச்சுலர் ஒரு பாட்டு. பேச்சுலர் பாடிருக்காரு. நிறைய பாடிட்டு இருக்காங்க. நிறைய நிறைய பாடுறாங்க. கேரளா ஸ்டேட் அவார்டு கூட வாங்கினாரு போன வருஷம். ஸோ அந்த 2 பாட்டு எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்று செகண்ட் ஹாஃப்லையா? இல்லை ஆமா, இல்லை சார், இது டைட்டில் கார்டில் ஒன்று சார், அப்புறம் என் டைட்டில் கார்டில் ஒன்று. இல்ல அப்படிதான் இருந்தது. அப்புறம் படத்துக்குள்ள வந்துட்டது. ஒரு ரிலாக்ஸேஷனாக தான் வேணும். அதுக்கான தேவை வந்துருச்சு. அதனால வந்து படத்துக்குள்ள கொண்டு வந்து. ஓகே, ஸோ ஓவராலாக இப்போ இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ராவல். அது எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ட்ராவல் இல்லையா? அந்த ட்ராவலில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் படம். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நாங்க. ஏதாவது மெசேஜ் இருக்குமா படம் வந்து இப்போ முடிக்கும் போது? மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி மட்டும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். மெசேஜ் எல்லாம் இந்த மாதிரி போங்க. மெசேஜ்ல ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு செல்ஃப் அனலைஸ் மாதிரியோ சுய பரிசோதனை பண்ணிக்கிற மாதிரி, மனிதர்கள் இப்போ என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி இருக்கும். மற்றபடி இப்படி என்னென்ன கருத்து சொல்றதுக்கு அப்படி விரும்பலை. வணக்கம் சார். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த முதல் மனிதர் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இவர் தான் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த கதையை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னே இம்மீடியட்டாக பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு இனிஷியேட் கொடுத்தது. ஸோ இவங்க பேசின விதத்தில் உங்களுக்கு எது வந்து ஒரு இந்த படம் பண்ணணுங்கிறத தூண்டினது? அப்படி ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணணும்ன்றது கிடையாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ராமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எனக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவேன். நம்ம கேட்பேன் ஒருத்தர் எல்லாரும் என்ன பண்ணாங்க. எல்லாரும் வேற இடத்துல இருந்தாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் காலேஜ் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ சொல்லும்போது அப்போ இடையிலேயே வந்து ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற பழக்கமே கிடையாது ஃபர்ஸ்ட். ராஜேந்திர பிரசாத் சார், நீங்க எந்த ஊர் சார்? நீங்க சொந்த அரக்கோணம், திண்டுக்கல், எந்த சிங்குமே இல்லை சார். அதாவது ஒரு பார்டரில் திண்டுக்கல்லேருந்து இந்த பக்கம் வர்ற வழி தாங்க இருக்குன்னு கூட சொல்ல முடியாது அதை. ஸோ எப்படி அப்போ எல்லாமே இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அது மூலியமாக தான் சிங்கா? நான் வந்து அவங்க காலேஜ் சீனியர் ஐடியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட். நான் வந்து ஃபைனல் இயர் கிராஜுவேஷன் எக்ஸாமுக்காக பிரேக் எடுக்கிறேன். அந்த டைம்ல அந்த பிரேக்ல வந்து நான் வந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா அந்த டியூரேஷன் வந்து ப்ராக்டிக்கல் அது மாதிரிலாம் இருக்கும். ஓகே, அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மூலமா நான் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் ஆர்ட் ஒர்க் பண்றவங்க கிட்ட போய் ஒர்க் பண்றேன் சும்மா. அது பண்ண போகும்போது வந்து ஐடி வேலையை வேணாம் அந்த இது போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது இவங்க வருவாங்க அடிக்கடி இன்டர்னா. ஐடியில் வேலை பார்த்தீங்களா இல்லையா? நீங்க சொல்றத பார்த்தா ஆர்ட்ஸ் மேல ரொம்ப பற்று கொண்டுட்டீங்க. அல்ல, அது யாரா இருந்தாலும் அங்க வந்துட்டாங்கன்னா திருப்பி போக மாட்டாங்க. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஸோ அப்போ நீங்க வந்து படிச்சுட்டு இருக்கும்போது எக்மோர் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்றீங்க? நான் வந்து காலேஜ் எல்லாம் போனது இருக்காது. நான் +2 முடிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஐடில. தட்ஸ் a different story. Come again, Mr. Raj. ஸோ அப்போ எப்படி இந்த ஒரு தாட்? அது ஆர்ட்ஸ் காலேஜ் போனீங்க, ஓகே, இவங்கெல்லாம் பழக்கம் ஏற்பட்டுச்சு, இவங்க சீனியர்ஸ் இதெல்லாம் சொன்னீங்க. எப்படி வந்து நீங்கள் சினிமா பார்த்ததில்லைன்னு வேற சொல்றீங்க. சினிமா பார்த்ததே இல்லையா? பார்க்குற பழக்கம் இல்லையா? இருக்கு, ரெகுலரா பார்க்கறதா கிடையாது. இப்போ திடீர்னு எல்லாம் வந்து நம்ம கேட்கறது தான் எல்லாருக்கிட்ட அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அது மாதிரி தான். அது ஆனால் ஒரு பீரியட்ல இருந்தது அப்போ இனிஷியலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சலித்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு இன் பிட்வீன் டியூரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன ரீசனும் சொல்ல முடியல. மேபி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. எங்க இவங்களுக்கு ஏன் கடைசியா நீங்க பார்த்த தமிழ் படம் கடைசியா ஞாபகம் இல்லை.
கடைசியா தியேட்டருக்கு போனது கேட்டீங்கன்னா 3 வருஷம். 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தேட்டர் போனது. ஓகே, அது கொஞ்சம் காலகட்டங்களில் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூஸ் ஒன்று சொல்லி நமக்கு ஆல்ரெடி தேட்டர் போகிற மைண்ட் செட்டே எப்போயாவது தான் வரும். அதுலேயும் இந்த ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் சுத்தமாக வர மாட்டேங்குது. அதில் இந்த ரிவ்யூ சொல்கிறவங்க ஏன் அதை சொல்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல. எந்த படம் எடுத்தாலுமே அவர் அப்படி தான் சொல்கிறார். ஒருத்தர் பர்டிகுலராக ஒருத்தர் வந்து எந்த படம் எடுத்தாலுமே இதில் ஒன்றுமே இல்லை, அது நடக்கலை, இதில் ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிறார். இப்போ அவருக்காக வந்து ஸ்டீவன் ஸ்பீல்பர்கே முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது நல்ல படம் எடுத்து விட்டு நல்ல பேர் ஆகணும்னு. ஸோ அந்த நிலைமைக்கு ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் படம் பார்க்குறதே நிறுத்திட்டீங்க. 3 வருஷமாக ஒருத்தர் படம் பார்க்காம ஒருத்தர் சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுன்னு நினச்சிருக்கீங்க. அதை வெறுத்து போய் என்னப்பா படம் அது எனக்கு நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்குறேன். அந்த மாதிரி அப்படிதான் நடந்தது அது? இல்ல ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். இவங்க எல்லாம் வந்து பேஷனேட்டட். ஆக்சுவலா இது வந்து படம்ன்ற கான்செப்ட்ல ஸ்டார்ட் பண்ணல. சரி, இவங்க வந்து ஏற்கனவே ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டது தான். நான் அது கூட பார்த்தது கிடையாது. அப்போ பேசின்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அப்போ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ஒரு இனிஷியேட் பண்ணலாம், நம்ம எதாவது ட்ரை பண்ணலாம், நம்ம சர்க்கிள்ல யாராவது கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம், இது ஏதாவது நடக்கலாம். நான் அப்போட இனிஷியலா ராம் கிட்ட சொன்னேன், இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணு, என்ன நடக்குதோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அது மாதிரி ஸ்டார்ட் பண்ண பிறகு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போய் பார்க்குறேன். அவர்கிட்ட சொன்னோன்னே என்ன சொல்றாரு, நீ முன்னாடியே சொல்லிக்கூடாது சொல்லிட்டு அவர் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் சாமசிவம். அப்போ அவர் இன்வால்வ் ஆன உடனே அப்போ என்ன ஆகுதுன்னா டாக் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. அப்போ எல்லாம் ஹெல்த்தியா டாக் நடக்கும்போது கூட இருக்கிறவங்க நம்பிக்கை இன்னும் கூடுது. அப்போ நம்பிக்கை கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க, எல்லாரும் நாங்களும் போடுறோம். அப்போ இனிஷியலா வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், என்னன்னா 5D Mark 3லயே போலாமா, அந்த லெவல் தானே இருக்கும் இனிஷியலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அதுக்கப்புறமா என்னன்னா அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் எல்லாரும் போட ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் சோனி ஆல்ஃபால போலாம் சார். அது மாதிரி தாண்டிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் சார் ரெட்ல போயிடலாம். கொமோடோ வந்தது. ஸோ ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் அன் ஹாரி அலெக்ஸா? அப்போ என்னன்னா அப்போ சினிமாட்டோகிராஃபர் இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா அவங்களோட ஒப்பீனியன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ என்னன்னா அந்த வேரிகேம் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எனக்கு தெரிஞ்சு 2 தான் இருக்கு. அந்த பேனாசோனிக் வேரிகேம் அதை எடுத்துட்டு வந்து டெஸ்ட் பண்ணி இதுக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதை வந்து நம்ம படத்துல யூஸ் பண்ணோம். இதுல என்ன யாருக்குமே வந்து நம்ம கன்ஸ்ட்ரெயின் கொடுக்கல. நீங்க குவாலிட்டி ஆஃப் மூவியே பார்த்துருக்கலாம். இண்டிபெண்ட்னு சொல்ல முடியாத லெவலுக்கு இது இருக்கும். ஏன்னா நிறைய எங்களுக்கு ப்ரெஷர்லாம் இருந்தது. ஒரே ஸ்டுடியோல எல்லாத்தையும் கொடுக்குறது எப்படின்னா டிஐ எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துருந்தாங்க. அது பண்ணவே இல்லை. எது நல்லா எங்க பண்ணுவாங்களோ அந்த இடத்துல போயிட்டு பணம் இமீடியட்டா கிடைக்கல. ஆனாலும் அவங்க கிட்ட சொல்லி நாங்க டைம் எடுத்து அதை கொடுத்து ஒர்க்கை நல்லா பண்ணிருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த குவாலிட்டி காம்பன்சேஷன் வந்து நாங்க எங்கேயுமே வைக்கல. அதனால தான் இந்த டியூரேஷன் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 2 years plus ஆகுது. ஓகே, பரவாயில்ல சார், கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. போன வாரம் ஒரு படம் பார்த்தேன், அந்த கேலண்டர்லேயே தெரிஞ்சது 4 வருஷம் முன்னாடி எடுத்ததுன்னு. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் நீங்கள் பரவாயில்லையே 2 yearsக்குள்ளே பண்ணிட்டீங்களே. அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஃபில்மாக வரணுங்கிறதுக்காக எல்லா டெக்னீஷியன்ஸும் வந்து பார்த்து செஞ்சுருக்கிறீங்க. ஒரு டிஐ பண்ணுறதுனா கூட ஒரு ஸ்பெஷலான எந்த இடம் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு 2-3 தடவை மாற்றி தான் சார். டிஐ எல்லாம் பயங்கர வெறுத்து போயிருக்காரு. டிஐ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டங்க. கலர் கரெக்ஷன். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்தார், அவர் ரொம்ப ஒரு 50 படம் பண்ணியிருக்காரு. வந்து சில டே ஃபார் நைட் ஷாட்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அவர் என்ன நினச்சிட்டாரு, ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு போயிடணும். ஒரு டைம் வச்சுக்கிறாங்க ஒரு படம், ஓகே இதுவாக ஒரு வாரம் அதில் முடிச்சிடணும். ஒரு ஹவர்ஸ் கணக்கு வச்சுக்கிறாங்க, இதுக்குள்ளே முடிச்சிடணும். ஆனால் ஒர்க்கு அந்த மாதிரி நடக்கலை. ஒரு 3 மணி நேரம் பண்ணார். நம்ம கரெக்ஷன் சொல்கிறோம், அது பண்ண முடியும், அது நமக்கு தெரியுது. ஆனால் வந்து இல்லை, இது எவ்வளோ தான் வரும். அந்த ஒரு சீனியாரிட்டியை காட்டுறாங்க. எனக்கு அது வேணாம், 75,000 1 lakh கிட்ட நம்ம அமௌண்ட் கொடுத்துட்றோம், ஃபஸ்ட்டே வாங்கிட்டு தான் வந்து ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. கொடுத்தோடனே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது சாட்டிஸ்ஃபேக்ஷனில் நம்ம சொல்கிறோம், இல்லை இது இப்படி தான் வரும் அப்படின்னாங்க. இல்லை நீங்கள் வேணாம் எனக்கு அப்படின்ட்டு அவங்க ஒர்க் பண்ணதே ஒரு ரிவர்ஸில் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு சீனியர் டெக்னீஷியன்ட்ட கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கொடுத்தோன்னா நம்ம நினைப்போம் இதுக்கு வந்து எவ்வளோ டைம். ஏன்னா நம்ம இப்போ இவருக்கு முதல் படம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ நேரம் ஆகுமோ ஒரு டிஐ பண்ணுறதுக்கு, ஒரு வேளை 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நம்ம மைண்டில் என்ன நினச்சிடணும் டக்குன்னு பண்ணிவிடுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எனக்கு வந்து எப்பவுமே லெனின் சாரை சொல்லுவேன். லெனின் சாரை வந்து கொடுத்தோன்னே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு மனுஷன் போயிடுவார். நாம் நினச்சிட்டு இருப்போம் இது என்னன்னா அப்படின்னு, அது என்னன்னு எனக்கு தெரியும் கொண்டு வா அப்படின்னு. அதனால் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி. அவங்க டைம் ஃப்ரேம் வந்து சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் வேலையை பக்காவாக வந்து சீக்கிரமாக முடிப்பாங்க. 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம் சார். ஆனால் அது சொல்லக்கூடாதுல்ல.
இப்போ அது நான் வந்து கரெக்டாக ஒரு வாரத்தில் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்குல்ல சார், அது வந்து நமக்கு அது சொல்ல தேவையில்லை. ஆனால் கரெக்டாக நடந்து 4 நாளில் முடிச்சிட்டா கூட ஓகே தான், ஆமாம், அது பிரச்சனை இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே நடந்துச்சு, ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து. அப்போ நாங்கள் என்னன்னா அது சரி வேணாம், ஒர்க்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். இப்படி வந்து அது ஒரு டைமும் செலவாகுது, பணமும் செலவாகுது. ஸோ அதுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து நமக்குள்ளே சிங்க் ஆகணும். இல்லை ஒர்க் பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு சிங்க் ஏற்படணும். டேரக்டருக்கும் அவருக்கும் நீங்கள் சொன்னது அங்கே வரணும். அதில் நம்ம கலரிஸ்ட் வசந்த் எஸ் கார்த்திக்னு அவர் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப பொறுமையாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே கிரேடிங்கே பண்ணுற மாதிரி இருந்தது. அவ்வளோ பொறுமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வரைக்கும் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, இந்த மாதிரி எல்லா டெக்னீஷியன்ஸும் வரைக்கும் ஒர்க் பண்ணாலும் 30ஆம் தேதி இல்லை ஃபைனல் அவுட் எடுக்கிறது இந்த மாதிரி. கிட்டத்தட்ட சார் நாளைக்கு தியேட்டர் போகணும், இருங்க அதை ஒர்க் பண்ணி தரேன். இல்ல அவ்வளோ நம்மளுக்கு கூட வந்து ஒரு ஃபேமிலியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ வந்து இது வந்து இப்போ நாங்க ஒரு ஃபேமிலியா தான் ஃபீல் பண்றோம் எல்லாரும். இப்போ இன்னும் கூட யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க நேம் எல்லாம் எங்களுக்கு நீங்க தான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டே சொல்றீங்க. எங்களுக்கு அந்த பேர்லாம் தெரியாது. எங்களுக்கு கேரக்டர் தான் கார்லி, தீபன். அவர் கால் பண்ணும்போது டேரக்டர் சொல்ற கார்லியை கூப்பிட்டுருங்க, இன்னைக்கு இங்க வரணும். ஆமா, அது கரெக்ட். இன்ஃபார்ம் பண்றீங்க. எஸ், யூனிட்ல இருக்கவங்களுக்கு அந்த கேரக்டர் நேம் சொன்னாதான் இன்னும் ஈஸியாவும் இருக்கும். அது யூனிட் தான், அது வந்துட்டோம் கடந்து. ஆனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கோம் நாங்க. ஏன்னா அந்த அவ்வளவு நாள் ரிஹர்சல் அதுக்கப்புறமா இப்படியே இருந்துட்டோம் பாத்தீங்களா. அவங்க வந்து அந்த கேரக்டர் நேம்ல தான் இப்போ இல்லை எங்களுக்கு எல்லாரும். அவர் பேர் வந்து கார்லியா? கார்லி ரொம்ப ரேர் அந்த பேர். எனக்கு தெரிஞ்சு தாம்பரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்தது, கார்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருந்தது. கார்லி ஸ்கூல்னே சொல்லுவாங்க. இந்த கார்லிங்கிற பேரே வந்து 40 வருஷம் கழிச்சு நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். சார்லி கூட பார்த்துருக்கேன், கார்லி வந்து இல்லை. ஸோ கார்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான நேம். அண்ட் இந்த படம் வந்து அவர் சொன்ன மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் நீங்கள் வந்து ஸ்பெஷலாக பார்த்து பண்ணதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்திருக்கும். படம் பார்த்துட்டிங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்கள் இப்போ நீங்கள் 3 வருஷமாக படம் பார்க்குறதில்ல. அதுதான் இதுலயே இடையில இந்த இதுல வந்து நிறைய ஒரு பல தடவை பார்த்துருப்போம். சலிக்காம இருக்கு ஃபர்ஸ்ட், அதுவே போதும். ஏன்னா நம்ம வந்து சும்மா பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து இது இப்படி இருக்கும் அப்படி இருக்காங்க, அது அவங்களா பார்த்து அவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து என்ன ஒப்பீனியன் இருந்தாலும் வைக்கலாம். நாங்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் மக்களை வந்து இதை விரும்புவாங்க, அது வந்து ஒரு நம்பிக்கை. ஓகே, ஸோ அப்போ படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பெரிய டீம் ஒர்க்கு, அதில் எல்லாருமே வந்து அந்த ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸுமே வந்து நமக்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும், ஒரு பெரிய திருப்பு முனையாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ண வர்றவங்க தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைட் ஃப்ரம் த ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எங்களுடைய திரைக்குறள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த மனிதர்கள் மாறுபட்ட கோணத்தில் இருப்பார்களா, இந்த மனிதர்களுக்கு வேறு சிந்தனைகள் உள்ளதா அப்படிங்கிறத 30ஆம் தேதி நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு வந்து இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கும் ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர்ஸ் கபில், அர்ஜுன் தேவ் எல்லாருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச்.